ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு இரத்த நாளங்கள் முக்கியமான காரணம். இரத்த நாளங்களுடைய பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஆண்மை குறைவு ஹார்மோன் பிரச்சனையினால வரலாம். வேறு காரணங்கள், நரம்பு பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஷாக்வேவ் தெரப்பி பயன்படாது. ஆனால் பெரும்பாலான ஆண்மை குறைவு இரத்த நாளங்களில் வரக்கூடிய பாதிப்பு. இரத்த நாளங்கள் சர்க்கரை நோயினால், பிபினால், பல்வேறு காரணங்களும் இருக்குது. கொழுப்புனால் வரலாம். இந்த இரத்த நாளங்களுடைய பாதிப்புனால ஆண்மை குறைவு வந்திருந்தால் ஷாக்வேவ் தெரப்பி ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் டெம்பரவரியாக வேலை செய்யும். ஷாக்வேவ் தெரப்பி ஒரு ரீஜெனரேட்டிவ் மெடிசன். திரும்ப அந்த இரத்த குழாய்களை ரிப்பேர் பண்ணுது. சவுண்ட் வேவ்ஸை உள்ளே அனுப்பி இரத்த நாளங்கள் மீது அந்த சவுண்ட் வேவ்ஸை செலுத்தி புதிய இரத்த நாளங்களை உருவாக்குறது. ரீஜெனரேஷன், மீளாக்கம், இரத்த குழாய்களை மீளாக்கம் செய்வது, இதன் மூலமாக பண்ணலாம். இதை இருதயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இருதயத்தில் ஷாக்வேவ் கொடுத்து இரத்த நாளங்களை புதுசாக உருவாக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்டெம் செல்லாம் பயன்படுத்துகிறோம். மீள் உருவாக்கம், ரீஜெனரேட்டிவ் மெடிசன்னா ஸ்டெம் செல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதையும் நம்ம பண்ணலாம். இப்படி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஷாக்வேவ் தெரப்பி ஒரு 12 முறை வரைக்கும் பண்ணலாம். 6 முறையிலேருந்து 12 முறை வரைக்கும் பண்ணலாம். 12 முறைன்றது ஒரு முழுமையான கோர்ஸு. கொஞ்சமாக பண்ணாலும் ஓரளவுக்கு அதில் பலன் இருக்கும். சவுண்ட் வேவ்ஸை உள்ளே அனுப்பி இரத்த நாளங்களை மீள் உருவாக்கம் செய்கிறது ஷாக்வேவ் தெரப்பி. இது முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்னியில் இருக்க கல்களை இந்த சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி உடைச்சி கல்லை சிறுநீர் வழியாக வெளியே எடுத்துருவாங்க. அதே மாதிரி இரத்த நாளங்களை சவுண்ட் வேவ்ஸ் வச்சு பண்ணும்போது புதிய இரத்த நாளங்கள் உருவாகிறதுன்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த தியரியை தான் பயன்படுத்துகிறாங்க ஷாக்வேவ் தெரப்பி. ஷாக்னா நிறைய பேர் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. எலக்ட்ரிக் ஷாக் இதுக்கு சம்மந்தம் இல்லை. சவுண்ட் வேவ்ஸ் கொடுத்து அதன் மூலமாக மீளுருவாக்கம் செய்கிற முறை.